குட் ஈவினிங். சுக்கோணம் ஃபார்மில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜோன் 2ன்னு சொல்லலாம். இது இந்த கிணத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பேட்சில் இருக்கும். பட் நம்மளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஃபீட் பை 9 ஃபீட் வந்து கேப் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய மரங்கள், அதாவது வந்து மாமரம், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 18 ஃபீட் பை 18 ஃபீட் வச்சுருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, கொய்யா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஒரு டெஸ்ட் ட்ரைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மாமரம் இப்படி வச்சுருப்பேன். ஒரு 12 அடி இப்படி நம்ம கிறிஸ்காஸாக பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு 13 ஃபீட் அப்படி வரும். அந்த மாதிரி 13 to 15 ஃபீட் இருக்கும். ஆனால் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்திங்கன்னா 9 ஃபீட் தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 2 லைனில் மட்டும் ஒரு டெஸ்ட் மாதிரி அடநடவில் எப்படி வருது அப்படி பார்க்கலான்னு. ஆனால் என்னென்னா இது கிட்ட இருக்கிறதுனால மரம் வந்து ரொம்ப ஓங்கி வளருது. ஏன்னா அதுக்கு தேவையான சன்லைட் அதுக்கு வேணும் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற மரங்கள் மற்றெல்லாம் அடர்ந்து வரைச்சே இது மட்டும் மேலே ஓங்கி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டி ப்ரஷ் கட் பண்ணச்ச அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த மாதிரி 9 ஃபீட் பை 9 ஃபீட் இருக்கே, இங்கே ஏதாவது வைக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னால் நம்மளுக்கு ஆக்சஸபிளாக இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப தூரத்துக்கு திருப்பி பைப் லைன்லாம் கொண்டு போகணும், அதெல்லாம் வந்து கஷ்டம். திருப்பி அதை பார்த்துட்டு அதெல்லாம் திருப்பி காய்கறிலாம் வந்து ரொம்ப வேலை வைக்கும். பக்கத்துலேயே இருக்குன்னா நான் இப்படி இந்த இடத்துல டெய்லி இந்த கோழி குண்டுக்கு வருவேன். கோழி குண்டு குறைச்சா கண்ணுக்கு எதிர்க்கே இருக்கும். அந்த மாதிரி அதை எடுத்து போடலாம், உரம் கொடுக்கலாம். தனியாக கூட பைப் லைனே இல்லைன்னா கூட நான் அந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வந்து கொட்டலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பண்ண வேண்டியது தானே, நம்ம வீட்டுக்கு மட்டுமா பண்ண வேண்டியது தானேன்னு கேட்டார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து மாமரம்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக நிழல் அடிச்சிருச்சு. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் வெயில் வர இடத்துல காய்கறி வைக்கலாம். இந்த மாதிரி தேடி தேடி வைக்கணும். எங்கே நம்மளுக்கு வெயில் கிடைக்கிறது, கிழக்கால கிடச்சாலும் சரி, மேற்கால கிடச்சாலும் சரி, ஏதோ ஒரு சைடு வந்து வெயில் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் கொஞ்சம் வெயில் இருக்குது. ஸோ அந்த கேப் பார்த்து வைக்கணும். மற்ற இடத்துலாம் கீரை கண்டிப்பாக போடலாம். கீரைக்கெல்லாம் வந்து வெயில் தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் அது நன்னாவே வளரும் அந்த மாதிரி. இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஹேண்ட் ஒருத்தர் வருவார் ஆன் டிமாண்டு. அவர் வாட்டி வரைச்சி சொன்னார், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறதானண்ணா அப்படின்னு. அவருக்கு என்னென்னா இந்த லெங்த் எடுத்து அதை திருப்பி ஒரு 2 அடி உயரம் கட்டி, போன வாட்டி அப்படி கட்டி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் தண்ணி நிற்கச்செல்லாம் வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ திருப்பி பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றாரு. அஃப்கோர்ஸ் அது அவருக்கு பைசா தான், பட் ஸ்டில் வந்து அவர் கொஞ்சம் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். ஸோ நான் அப்போ தான் யோசித்தேன், இந்த மாதிரி கோழி குண்டுலாம் கட்டச்சு அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்லாம் அங்கங்கே இருந்தது. ஸோ இந்த மெஷ் ஒன்று இருந்தது, அதே மாதிரி அங்கங்கே கல்லுங்க இருக்குது, கொஞ்சம் கல்லுங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். செகண்ட் வந்து சென்னையில் கொஞ்சம் க்ரோ பேக்ஸாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது 2 எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு வேண்டியது மட்டும் ஏன் பண்ணிக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சாலட் க்ரீன்ஸு, அது என் டாட்டருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் யோசித்தேன் 2 பேரும் சாப்பிடுவாங்க, அதனால் அது பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவாக என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கோல்லாம் இருந்தது, அந்த வைக்கோல்லாம் எடுத்து அடியில் போட்டு அது மேலே க்ரீன் மெட்டீரியல் போட்டேன். அது மேலே கொஞ்சம் மண் எடுத்து போட்டேன். இந்த கீழே வைக்கிற இடத்துல மேல் மண்ணை மட்டும் சுரண்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக மேல் மண் வந்து ரொம்ப நியூட்ரியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உரம் கொடுக்கறது, இன்ஃபேக்ட் மாமரத்துலேருந்து விழறது, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பாஸ் ஆன் ஆகிறது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரிச்சாக இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் அது நல்லா மக்கிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் மேட்டரும் மேலே வந்து க்ரீன் மேட்டரும் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து போடணும். ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பேட்ச் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இது யோசிக்க வச்சாலும் தோணுச்சு, இது அப்படியே நம்ம எக்ஸ்டென்ஷனாக வந்து அங்கங்கே கல் ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ வச்சு அந்த ஸ்கொயரில் வந்து காய்கறியோ கீரையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓரளவுக்கு வெயில் வரும், அதனால் சாலட் க்ரீன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் சில பேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் வரும். ஸோ இனிஷியலாக நாங்கள் இதில் எதுவுமே பிளான் பண்ணல, அப்படியே விட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து அந்த நம்மளோட
மாம்பழம் சாப்பிட்டு போட்ட கொட்டையெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம தென்னை மரத்தில் வந்து கொஞ்சம் நெத்து வந்து நாற்று விட்டு அது வச்சுருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாம் வளர்கிறதுக்கு நாளாகும். ஸோ இந்த இடமெல்லாம் உங்களுக்கு காலியாக இருக்கச்ச இது வந்து டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர் தான். அதனால் அங்கங்கே நம்ம வந்து இந்த கல்லை வச்சோ இல்லாட்டா இந்த மாதிரி வளையம் வச்சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அனதர் ஐடியா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்லாப் ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 1 அடி 2 அடி உயரம் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இவர்கிட்ட அந்த மாதிரி எதுனா கிடச்சா கூட ரொம்ப ஈவனாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதை எடுத்துன்னு வந்து நம்ம அங்கங்கே வச்சு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி குப்பை போட்டு மண் போட்டு நம்ம வந்து காய்கறி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் காய் நல்லா வரும். இந்த மரமெல்லாம் வளர்கிறதுக்கு ஆகும், ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம இது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தானே, எடுத்துகிட்டு வேற எங்கே வெயில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ சித்திக்கு இங்கே நன்னா வருது, செகண்ட் ஃப்ரெண்ட்லியே இருக்குது. என்னோடய அட்டென்ஷன் வந்து இதுவாகும். இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கேயாவது கிடச்சா கொஞ்சம் அப்பப்போ எடுத்துன்னு வாங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையிலேருந்து அப்படின்னு. அதேமாதிரி நம்ம சிவில் இன்ஜினியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் எதுனா கிடச்சா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு. இன்னொன்று வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது டெமாலிஷ்டு பில்டிங்கில் ஏதாவது கிடச்சா கூட கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வர வர நம்ம கூட அங்கெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அது மாதிரி வைக்கச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 4 செங்கல் போட்டு குட்டி குட்டியாக க்ரியேட் பண்ணி அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு கத்திரி செடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம யூஸ்வலாக க்ரோ பேக்கில் வளர்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட்டப்பும் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் நான் வந்து இப்போது பிளான் பண்ணின்னு இருக்கேன். இதில் இன்னும் ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, பேசாமல் நம்ம வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாகவே வந்து வாங்கிக்கலாமே. அந்த ரவுண்டாக வந்து நம்ம உரை இறக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லாட்டா வந்து ஸ்கொயராக கூட கிடைக்கும். அது வந்து நம்ம அவ்வளோ பைசா இருக்காது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ட்ரையல் பேஸிஸில் பண்ணுறோம், ஃபேமிலிக்காக மட்டும் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு காசு எடுத்து கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே என்னென்ன இருக்கோ, செல்ஃப் சஸ்டெயினபிளாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேஸ்ட், ஒரு பக்கம் அங்கங்கே இங்கே ஸ்டோன் இருக்குது, அங்கே கல் இருக்குது, இங்கே இது இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் காசு கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் பெட்டராக யூஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஓகே கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா, நம்ம கையில் இங்கே வேறு எதுவும் வேஸ்ட்டாக இல்லை, வேறு எதையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு ரெய்ஸ்டு பெட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு மேபி இந்த மண்ணிலே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு செட்டப்பாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து இந்த மாதிரி ரெய்ஸ் பெட்லேயே போட்டு பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் வந்து ஒரு ஆளாக நான் பார்க்கச்ச என்னால் வருஷம் இதை எடுத்து தூக்கி கட்டி அதெல்லாம் வந்து என்னால் முடியாது. நான் அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணியாச்சு. அதனால தான் ஸோ என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ பர்மனெண்ட்டாக இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் வந்து ஈஸிலி மேனேஜபிளோ அது மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், இது ஒன்றுமே ஆகாது. வெள்ளமே வந்தால் கூட ஒன்றும் ஆகாது. ஒரு அடி 1.5 அடிக்கு மேலெலாம் உள்ளே இவ்வளோ வெள்ளம்லாம் வந்துடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மேட்டங்கால். இது அதுக்கு அடுத்த நிலத்தில் இது நாங்கள் வெட்டி விட்டோம்னா இறங்கி கீழே போயிடும் அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒன்ஸ் இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் ரெடியான பிறகு இதில் வந்து எப்படியும் சீட் போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 days அப்படி ஆகும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சீட்லிங் தெரியச்ச அந்த இன்னும் ஒரு 2-3 செட்டப் அதுக்குள்ளே என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா சேர்த்து நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.